அல்லாஹ் தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை இவ்வுலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றார். எம்முடைய உண்மையான வாழ்க்கை இந்த உலகத்தை முடித்து கபருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நாளில்தான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகும். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்தவன், பரிபாலிப்பவன், அனைவரையும் போஷிப்பவன், இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் தனியாக நின்று செய்து கொண்டிருப்பவன். அவன் இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த உலக வாழ்க்கை வெறும் வீணும் விளையாட்டுமை தவிர வேறொன்றும் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை வெறும் விளையாட்டு, வெறும் வீணானது என்பதை அவர் சொல்லுகிறார். உண்மையான வாழ்க்கை எது? உண்மையான வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அது மறுமையுடைய வாழ்க்கை. மறுமையுடைய வாழ்க்கை அதுதான் வாழ்க்கை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த உண்மை எல்லோருக்கும் விளங்காது. யார் அறிவுடையவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் புரியும் என்பதை சொல்கிறார். அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தார், அவர்களுக்கு இது நன்றாக புரியும் என்பதை சொல்கிறார். எனவே அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கை அது உண்மையான வாழ்க்கை கிடையாது. அந்த உண்மையை நாங்கள் இந்த உலகத்திலேயே விளங்க வேண்டும். இன்றையென்றால் ஒரு நாள் வரும் விளங்க வேண்டிய நாள், அனைவரும் விளங்குவார்கள். ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் விளங்காமல் அன்று விளங்கும் அந்த விளக்கம் எந்த பிரயோசனத்தையும் தராது. அல்லாஹ் தஆலா அதனையும் குர்ஆனில் பேசுகிறார். கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம் ولا تحاضون على طعام المسكين وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي. அருமையானவர்களே, அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார். கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம். இந்த உலக வாழ்க்கையில் அனாதைகளை சந்தை செய்யாமல் இருக்கிறீர்கள். ولا تحاضون على طعام المسكين. ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு தூண்டுவதும் கிடையாது. وتأكلون التراث أكلا لما. நீங்கள் உலகத்தை மிகவும் அதனை உண்பதில் வேகம் காட்டுகிறீர்கள். உலகத்துடைய சொத்து செல்வங்களை புசிப்பதில் நீங்கள் வேகம் காட்டுகிறீர்கள். وتحبون المال حبا جما. உலகத்தை மிகவும் அதிகமாக நேசிக்கிறீர்கள். உலகத்தை எல்லாவற்றை விட மேலாக நீங்கள் விரும்புகிறீர்கள். எதுவரை காலம் இது நடக்கும்? கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. பூமி கட்டப்பட்டு விட்டால், நாளை மறுமை நாள் ஆரம்பமாகிவிட்டால், وجاء ربك والملك صفا صفا. அல்லாஹ்வும் அவருடைய மலக்குமார்களும் நாளை மறுமையில் மலக்குமார்கள் அணி அணியாக வரும்போது وجيء يومئذ بجهنم. நரகம் கொண்டு வரப்படும். يومئذ يتذكر الإنسان. அல்லாஹ் சொல்கிறான், அன்றைய நாள் தான் மனிதன் ஞாபகம் பண்ணுவான். அன்றைய நாள் தான் மனிதன் ஞாபகம் வைத்துக் கொள்வான். அன்றுதான் அவனுக்கு ஞாபகம் வரும் உண்மை யதார்த்தம் என்ன என்பது. அருமையானவர்களே,
அன்றைய நாள் ஞாபகம் வந்து என்ன பிரயோசனம் இருக்கிறது? நாளை மறுமையிலே ஞாபகம் வந்து உலக வாழ்க்கை எவ்வாறு நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது, அந்த விடயங்கள் எல்லாம் உலகத்தில் மறந்திருந்தன. நாளை மறுமையில் ஞாபகம் வரும். இவ்வாறு நடத்துவார் என்று சொல்லப்பட்டது, இன்ன விடயங்கள் வாக்களிக்கப்பட்டது, இல்லை என்றால் இன்ன தண்டனைகள் என்று சொல்லப்பட்டது என்று அன்று ஞாபகம் வரும். ஆனால் அந்த ஞாபகம் எந்த பிரயோசனத்தையும் தராது. அன்று ஞாபகம் வந்து என்ன பிரயோசனம் இருக்கிறது? அன்று விளங்குவான் உண்மையான வாழ்க்கை மறுமையுடைய இந்த வாழ்க்கை தான் என்று விளங்குவான். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் முற்படுத்தி அனுப்பி வைத்திருக்க கூடாதா என்று சஞ்சலப்படுவான். அருமையானவர்களே, அன்றைய நாள் சஞ்சலப்பட்டு எந்த பிரயோசனம் இருக்கார்? இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதை தேடுகின்றோமோ அவைகள் தான் எங்கள் வரப்போகின்றன. உலக வாழ்க்கையில் மறுமைக்காக வேண்டி நாம் எதனை தேடுகின்றோமோ, எதனை முற்படுத்தி வைக்கின்றோமோ அவைகள் மாத்திரம்தான் எங்களுக்கு நாளை மறுமையில் உதவியாக இருக்க போகின்றன. இந்த உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருந்தார்களோ, இருப்பார்கள் என்று எண்ணுகின்றோமோ அவர்கள் ஒரு காலம், அருமையானவர்களே, நாளை மறுமையில் எங்களுக்கு உதவியாளர்களாக வரமாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் நகமும் சதையுமாக இருந்த நண்பர்கள், அதையும் தாண்டி சகோதரர்கள், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை கண்டு விரண்டோடுவான். அல்லாஹ் தஆலா ஓடுவான் என்று சொல்லவில்லை, விரண்டோடுவான் என்று சொல்லுகிறார். எஃபிர்ரு என்று சொல்லுகிறார். எஃபிர்ரு என்பது ஒரு சிங்கம் விரட்டும் போது எவ்வாறு உணர்வுகளை தாண்டி நாங்கள் ஓடுகின்றோமோ அந்த விதமாக ஓடுவான் தன்னுடைய சகோதரனை கண்டு. அருமையானவர்களே, அந்த நாளையில் எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியது, எங்களை பாதுகாக்கக்கூடியது, எதனை நாங்கள் மறுமைக்காக, மறுமையின் சேகரமாக தேடி வைத்தோமோ, முற்படுத்தி வைத்தோமோ அது மாத்திரம்தான் எங்களுக்கு உதவியாக வரும். எனவே அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் இந்த உலகத்திலிருந்து மரணித்து விட்டார், இதா மாத்தல் இன்சான் இன் கதஅ அன்ஹு அமலுஹு, அவனுடைய முழு அமல்களும் அவனை விட்டு துண்டித்து பெற்றுவிடும். இல்லா மின் ஸலாத், 3 விடயங்களை தவிர. அந்த 3 விடயங்கள் தான் இவனுடன் எக்காலமும் நீண்ட கால அந்த பயணத்தில் கூட இருக்கக்கூடியவைகள், அவனுக்கு உதவியாக இருப்பவைகள், அவனுக்கு பாதுகாப்பாக இருப்பவைகள். ஒன்று சதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம். அவன் உலக வாழ்க்கையில் நாளை மறுமைக்காக வர வேண்டுமே என்பதற்காக வேண்டி நீண்ட கால பிரயோசனம் தரும், பயன் தரும் சதகா ஜாரியாவை அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தால் அந்த சதகா ஜாரியா அவனுக்கு துண்டித்து பெறாமல் வந்து கொண்டே இருக்கும், அது உதவியாக இருக்கும். இரண்டாவது, பிரயோசனம் கொடுக்கப்பட்ட இல்மு, அவர் கற்பித்து அவர் அடைந்து அவர் பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அதற்கு உதவியாக இருந்த இல்மின் மூலம் நாளை மறுமையில் அவர் பிரயோசனம் கண்டு கொள்வார். மூன்றாவது, தன்னுக்கு துஆ செய்யக்கூடிய கையேந்தும் ஒரு சாலிஹான குழந்தை என்றார். அருமையானவர்களே, நாளை மறுமைக்கு எவ்வாறு எனக்கு துஆ செய்வதற்காக, ஒரு ஈடேற்றத்திற்காக எனக்கு கையேந்தும் ஒரு குழந்தை தேவை என்று அனைவரும் வேண்டுகின்றோமோ, அதற்காக வேண்டி நாங்கள் முயற்சிகின்றோமோ, இதே போன்று அதற்கு முன்னால் கூறப்பட்ட 2 விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சதகத்தின் ஜாரியா, நான் அல்லாஹ் தஆலா எனக்கு இத்தனை செல்வங்களை தந்திருக்கின்றான், இத்தனை காலத்தில் நான் எவ்வளவு சதகா ஜாரியாக்களை செய்து என் மறுமைக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கின்றேன், என் மறுமையை நான் அலங்கரித்து வைத்திருக்கின்றேன் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதே போன்ற அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு சந்தர்ப்பமாக தந்திருக்கும் இல்மும். எனவே அருமையானவர்களே, இதுதான் எங்களுக்கு நாளை மறுமையில் பிரயோசனம் தரக்கூடியது. உலகத்தில் நாம் எதை சேகரிக்கின்றோமோ அவைகளை அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் செல்ல போகின்றோம். அல்லாமா ராகிப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ராகிப் காலிப்
நீ இந்த உலக வாழ்க்கையில் எவ்வளவு நீண்ட பயணம், தூரம், கஷ்டம், இதையெல்லாம் சம்பாதித்தது எதற்காக வேண்டி? வெறும் கையுடன், வெறும் ஒன்றுமில்லாமல் வெறும் கையுடன் வந்த நீ அந்த கபனுக்காக வேண்டி மாத்திரமா இவ்வளவு கஷ்டம் என்று கேட்கிறார். அருமையானவர்களே, வெறும் கையுடன் நாம் ஒன்றுமில்லாமல் தான் உலகத்திற்கு வந்தோம். செல்லும் போது கொண்டு செல்வது அந்த கபனை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நீ இவ்வளவு பெரிய கஷ்டத்தை சுமந்து கொள்கிறாய், அந்த கபனுக்காக மாத்திரமா என்று தன்னை பார்த்து அவர் கேட்கிறார். அருமையானவர்களே, எனவே உலகத்தில் நாங்கள் நாளை மறுமைக்காக வேண்டி, அதனை அலங்கரிப்பதற்காக வேண்டி, அதில் ஈடேற்றம் அடைவதற்காக வேண்டி, அதில் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவதற்காக வேண்டி அதனை நாங்கள் தயாரித்து விட வேண்டும். அது சதகா ஜாரியா, அது மிக பெரும் ஒரு சந்தர்ப்பம். அதற்காக வேண்டி அருமையானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வருகின்றார்கள். வந்து கூறுகிறார், யா ரசூலல்லாஹ், அஸப்து அர்தன் பி கைபர் லம் உஸிப் அன்ஃபஸ இன்தி மின்ஹு. யா ரசூலல்லாஹ், எனக்கு கைபரில் ஒரு நிலம் கிடைத்திருக்கிறது, அதனை விட சிறந்த பெருமதியான வேற எந்த சொத்தும் செல்வமும் என்னிடத்தில் கிடையாது. நான் என்ன செய்ய வேண்டும்? அதனை என்னிடத்தில் இருப்பதில் மிக பெருமதியானது, அதனை நான் துனியா உலகத்துடைய ஆதாயங்களுக்காக, உலக விடயங்களில் முன்னேறியவர்களிடத்திலே சென்று கேட்கவில்லை. இதனால் இன்னும் எவ்வாறு அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. என்னிடத்தில் இருப்பவற்றில் மிக உயர்ந்த, மிக பெருமதியான ஒரு அரபு, ஒரு பூமி எனக்கு கைபரில் கிடைத்திருக்கிறது, அதனை நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன சொல்லுகின்றீர்கள் யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனுடைய அஸ்லை வைத்துவிட்டு, அடிப்படையை யாருக்கும் கையடிக்க முடியாமல் ஆக்கிவிட்டு, அதனுடைய பிரயோசனங்களை முழு மக்களுக்காக நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, மிஸ்கீன்களுக்காக, புறாக்களுக்காக நீங்கள் அதனை தர்மம் செய்து விடுங்கள் என்றார்கள். அருமையானவர்களே, அன்றிலிருந்துதான் இந்த வக்ஃபு ஆரம்பமாகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை வைத்துவிட்டு, அடிப்படையை அதனை பாதுகாப்பாக யாரும் கையடிக்க முடியாது. லா யூஹபு வலா யுபாஉ, அதனுடைய அசல் விற்கப்பட மாட்டாது, யாருக்கும் அனந்தரமாகவோ அல்லது அது தர்மமாகவோ கொடுக்கப்பட மாட்டாது. அதனுடைய பிரயோசனம் இந்த மக்களுக்காக வேண்டி என்று அது வக்ஃப் செய்யப்படுகிறது. உண்மையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்றிலிருந்து இதுவரையில் எத்துணை 100 வருடங்கள், 1000 வருடங்களையும் தாண்டியும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதனுடைய பிரயோசனம் இதுவரையில் கபருக்கு சென்று கொண்டே இருக்கிறது. அதுதான் சதகா ஜாரியா. அருமையானவர்களே, அதுதான் சதகா ஜாரியா. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களும் சதகா செய்வதில் மிக கவனம் செலுத்துபவர்களாக, தன்னுடைய ஆகரத்தை அலங்கரிப்பதில் மிக போட்டி போடுபவர்களாக இருந்தார். மதீனாவில் சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள். அங்கு ஒரு கிணறு என்பது ரோமா என்பது. அந்த கிணற்றில் விரும்பும் தண்ணீர் மதுரமானது. அந்த தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி, தன்னுடைய கால்நடைகளுக்காக வேண்டி, தன்னுடைய மரங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் அதனை வாங்கி காசு கொடுத்துதான் அதனை எடுத்தார். ஒரு யகூதிக்கு சொந்தமாக இருந்தது. சஹாபாக்கள் காசு கொடுத்துதான் அந்த கிணற்றிலிருந்து நீர் பருகக்கூடியவர்களாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை பார்த்துவிட்டு சொன்னார்கள், யார் அந்த ரோமா எனக்கூடிய அந்த கிணற்றை வாங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறாரோ, அதனை விட சிறந்ததை நான் சொர்க்கத்தில் அவருக்கு கொடுக்க பொறுப்பேற்கிறேன் என்றார். இந்த செய்தி கிடைத்தது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அருமையானவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யஹூதியிடத்திலே சென்று கேட்கிறார், இந்த தோட்டத்தில் இருக்கும் இந்த கிணறை எனக்கு விட்டுவிடு என்பதாக கேட்கிறார். அவன் சொன்னான், இதுதான் என்னுடைய ரிஸ்கி, இதுதான் என்னுடைய வாழ்வாதாரம், இதை நான் விற்க முடியாது, வேண்டுமென்றால் நான் அரைவாசியை தந்து விடுகிறேன். ஒரு நாள் உங்களுடைய ஹக்கு, அடுத்த நாள் என்னுடைய ஹக்கு. ஒரு நாளில் முஸ்லிம்கள் அவர்கள் இலவசமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த கிணறில் இருந்து இலவசமாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யட்டும். அடுத்த நாள் என்னுடையது, என்னுடைய நாளில் எடுப்பதாக இருந்தால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரைவாசியை வாங்கி விடுகிறார்கள். கிடைக்கும் போது அதனை தூர நோக்கத்துடன் எடுத்துக் கொண்டார்கள். அரைவாசியை கைப்பற்றி விடுகின்றார்கள், வாங்கி விடுகின்றார்கள். அல்லாஹ்வுக்காக அதனை வக்ஃப் செய்து விடுகிறார்கள்.
சில நாள் போகின்றது, எல்லா முஸ்லிம்களும் மக்களும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு நாளிலேதான் அதில் பிரயோசனம் அடைகிறார்கள். லாபம் பெரிசாக வருவதை காணவில்லை இந்த யகூதிக்கு. அவன் அழைத்து அந்த அரைவாசியை எடுத்துவது என்பதாக சொன்னான். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுமையாக அந்த தோட்டத்துடைய அந்த ரோமாவை அவர்கள் வாங்கி அல்லாஹுக்காக வேண்டி அதனை ஏழை எளியோர்கள், பிரயாணிகள், மதிப்பூட்டர்கள், செல்வந்தர்கள் அனைவருக்குமாக அதனை வக்ஃப் செய்தார்கள். அருமையானவர்களே, சகோதரர்களே, இன்றும் அந்த தோட்டம் அகீக் என்னும் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த தோட்டத்தில் இருக்கும் அந்த கிணறிலிருந்து தண்ணீரின் பிரயோசனத்தை முழு மக்களும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் ஹஃபர பிக்ர ரோமா ஃபலஹு ஜன்னா. அந்த ரோமா எனும் கிணற்றை யார் வாங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கம் என்றார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சொர்க்கத்தையும் அடைந்தார்கள். அதனுடைய நீண்ட கால பிரயோசனம், அதனுடைய சதகா ஜாரியா, அதன் மூலம் இதுவரை காலமும் நன்மையை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, அன்று அவர்கள் 20,000 திர்ஹம் கொடுத்து அந்த தோட்டத்தை வாங்கி முஸ்லிம்களுக்காக தூர நோக்கத்துடன் வக்ஃப் செய்திருந்தார். அருமையான சகோதரர்களே, இதுதான் எங்களுடைய வக்ஃப் சதகா ஜாரியாவுடைய நிலையான தர்மத்துடைய பிரயோசனம். நாம் மௌத்தாகி, ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் உமர் மௌத்தாகி 1000 வருடங்கள் தாண்டினாலும் கூட இன்றும் அவர்களுக்கு தன்னுடைய பிரயோசனம் சென்று கொண்டே இருக்கிறது, அதனுடைய லாபம் சென்று கொண்டே இருக்கிறது. இதுதான் வக்ஃப், இதுதான் சதகா ஜாரியா. அருமையான சகோதரர்களே, நாம் எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி சேர்த்து விட்டு செல்லுவோம் என்று நினைக்கின்றோம். எம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சேர்த்து செல்வதை விட அவர்களுக்காக முற்படுத்தி கொடுப்பதில் தான் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். சேர்த்து கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றோம், நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அதனுடைய அட்ரஸும் இல்லாமல் ஆகிய வரலாறுகள் எங்களுக்கு முன்னால் தெரியும். அருமையானவர்களே, ஹஜ்ரத் ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் நிறைந்த தோட்டம், வயல் நிலங்கள், வீடுகளை அல்லாஹ் கொடுத்திருந்தார். செல்வந்தனாக இருந்தார்கள். ஆனால் கடனாளியாக மௌத்தானார்கள். பெரும் செல்வந்தனாக இருந்தார்கள், கடனாளியாக மௌத்தானார்கள். அவர்கள் கடனாளியாக அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய கடன்கள் அனைத்தையும் கணக்கிட்டு பார்க்கும் போது அவருடைய கடன் 20 லட்சம் திர்ஹமாக இருந்தது. பெரும் செல்வந்தன், ஆனால் அவர் மௌத்தாகியது கடனாளியா. ஏன் கடன் எடுத்தார்கள்? கஷ்டவாளியின் கஷ்டத்தை இவர் பொறுப்பெடுப்பார், கடனாளியின் கடனை அவர் அடைக்க முடியாத போது இவர் பொறுப்பெடுப்பார். அவர் உரியவர் அதனை நிறைவேற்றவில்லை என்றால் அதன் பாரத்தை இவரே சுமந்து கொள்வார், இவரே கடன் பற்றும் சரி அதனை நிறைவேற்றுவார். அமானிதமாக கொடுப்பார்கள். அமானிதத்தின் பயத்தினால் அதனை நான் கடனாக ஏற்கிறேன் என்று அதனை செலவழித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே முஸ்லிம்களுக்காக, ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக நல்ல விடயங்களை செலவழித்து விடுவார்கள். அதற்கு பின்னால் இவ்வாறு செய்து செய்து தனக்கு மேலால் பல லட்சம் ரூபாய் திர்ஹம்களை கடனாளியாக அவர் ஆகிக் கொண்டார். அருமையானவர்களே, ஜமலுடைய போர் நேரம் தன்னுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து சொன்னார், மகனே, என்னுடைய கடனை நீ நின்று நிறைவேற்றினை உன்னால் முடியவில்லை என்றால் என்னுடைய எஜமானிடத்திலே சொல், அவன் நிறைவேற்றுவான் என்றார். கேட்டார் மகன் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, தந்தையே, யார் உங்களுடைய எஜமான்? என்னுடைய எஜமான் அல்லாஹ் அஸ்ஸ வஜல். நினைப்பதை போன்றே உலகத்துடைய எஜமான்கள் அல்ல, அகிலத்தார்களின் எல்லோருக்கும் எஜமான் அல்லாஹ் அவனுடைய எஜமான், அவனை அலை என்றார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் சொல்கிறார், எந்த நேரத்தில் வாப்பாவுடைய கடனை அடைக்கும் விடயத்தில் நான் சிரமத்தை சகித்தேனோ, சிரமத்தை முன்னேற்றுவேனோ, அந்த நேரத்தில் நான் மௌலா ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எஜமானனே என்று அழைத்தேன் அல்லாஹ்வை. அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி விடுவார். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை போன்று செய்தார். ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு அல்லாஹ் தஆலா பல பூமிகளை தந்திருந்தான், பல நிலங்களை கொடுத்திருந்தான். மக்காவில், மதீனாவில், கூஃபாவில், மிஸ்ரில், இவ்வாறு பல இடங்களிலும் அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான். இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் வக்ஃப் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்வார்கள், இன் தரத்து ஹாலி அவுலாதி அகாஃபு அலைஹிமுல் கினா. நான் என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த செல்வங்களை எல்லாம் விட்டு சென்று விட்டால் நான் அவர்களுக்கு செல்வம் என்ற அந்த ஃபித்னாவை பயப்படுகிறேன். செல்வம் என்ற அந்த பெரும் சுமையை நான் அவர்களில் பயப்படுகிறேன். செல்வத்தை நாங்கள் வரவை
செல்வத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். செல்வத்தை நாங்கள் அதனை மேலான கண்ணியமான எங்களுடைய குழந்தைகளுக்குரிய நாளை சிறந்த வாழ்க்கைக்காக வேண்டி எண்ணுகிறோம். அதில் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அகாஃபு அலைஹிமுல் கினா, நான் அவர்களுக்கு அந்த செல்வத்தினால் பயப்படுகிறேன், அவர்கள் பித்தாவுக்குள்ள ஆகிவிடுவார்கள் என்று அஞ்சுகிறேன். வயின் ஜஅல்துஹா லில்லாஹ் வமம்து லஹுமுல் பரக்கா, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதனை ஆக்கிவிட்டேன் என்றால் அவர்களுக்கு நான் பரக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் இணைத்தவனாக ஆகிவிடுவேன் என்றார். சகோதரர்களே, அவர்களுக்கு 4 மனைவிமார், 20 குழந்தைகள், எவ்வளவு தேடி இருக்க வேண்டும்? தேடிய அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். சில பூமிகள், சில இடங்கள், சில வீடுகள் அவர்கள் அடமானமாக வைத்திருந்தார்கள். அடகு வைத்துவிட்டு அதில் கடனெடுத்து அதனையும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்தவர் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய மௌத்துக்கு பின்னால் இவருடைய சொத்து செல்வங்கள் எடுக்கப்படுகிறது. அடமானத்தில் இருந்தவைகள் தான் எடுக்கப்படுகின்றன. இருப்பவைகள் எல்லாம் கொடுத்து முடித்தார். அடமானத்தில் இருக்கும் அடகு வைத்திருந்த பூமிகள் எடுக்கப்பட்டு அதனை விற்கப்படுகின்றது. அருமையானவர்களை, எவ்வாறு அல்லாஹ் பரக்கத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பான் என்றார்களோ, அந்த சதகாவுடைய, அந்த சதகா ஜாரியாவினுடைய, அந்த வக்ஃபினுடைய பரக்கத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். முழு பிள்ளைகளையும் அல்லாஹ் செல்வ செழிப்புடன் வாழ வைத்தான். ஒரு 4 மனைவிகளில் ஒவ்வொரு மனைவிக்கும் கொடுத்த பங்கு 12 லட்சம் திர்ஹம். அவருடைய 20 லட்சம் அந்த கடனையும் அடைத்து, 22 லட்சம் கடனையும் அடைத்து ஒவ்வொரு மனைவிக்கும் 12 லட்சம் ரூபாய் திர்ஹம், 12 லட்சம் திர்ஹம் ஒவ்வொரு மனைவியின் பங்கில் வந்தது. 4 மனைவிக்கும் 48 லட்சம் திர்ஹம். அருமையானவர்களே, இது அவர்களுடைய சொத்து செல்வங்களில் 8ல் 1 பகுதி. ஏனைய 7 பகுதிகள் குழந்தைகளுக்காக. எப்பாடி லமம் துலகுமுல் பரக்கா, அவர்களுக்கு நான் பரக்கத்தை கொடுத்து சேர்த்து விட்டு செல்வேன் என்றார்களோ, அவ்வாறே அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தார். விட்டு சென்ற சில பூமிகள், சில கடைகள், சில நிலங்கள், இதன் மூலமாக அல்லாஹ் கொடுத்த பரக்கத் அருமையானவர்களை மிகையாக. இதுதான் வக்ஃபி சதகா ஜாரியாவுடைய பரக்கத். அருமையான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் நிறைந்த செல்வத்தை கொடுத்திருந்தான். அவர்களுடைய அந்த செல்வத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் 70,000 ஏழைகள் சாப்பிடுவார். ஒவ்வொரு நாளும் 70,000 ஏழைகள் வயிறு நிறைவார்கள் என்றால், அருமையானவர்களே, எத்தனை கோடான கோடி அந்த ரூபாய்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மமாக செய்திருக்கிறார்கள். இதனை பார்க்க அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அருமையானவர்களே, அவர்களும் பார்த்து ஆசைப்பட்டது. அவர் செய்யட்டுமே, அவர் செல்வந்தர், அவர் செய்யட்டுமே, அவருக்கு தேவை என்று இருக்கவில்லை. நாம் செய்வது எமக்கு, அவர் செய்கிறாரா நானும் செய்வோம். அல்லாஹ் அவருக்கு கொடுத்ததிலிருந்து செய்கிறாரா, எமக்கு தந்ததிலிருந்து நாம் செய்வோம் முன் வந்தார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கணவனை இழந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நபியோடைய வஃபாத்துக்கு பின்னால் மிக அதிகமாக செய்தது தர்மம், சதகா ஜாரியா. அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். கேட்கப்பட்டது, சொல்லப்பட்டது, லவ் அபகைதிஹி லகி வலிதுர்ரியதிகி, நீங்க அத உங்களுக்காக வேண்டி, உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய பிச்சலங்களுக்காக வேண்டி அதனை மீதப்படுத்தி வைத்துக் கொள்ளக் கூடாதா என்பதாக சொல்லப்பட்டது. சொன்னார்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மா நகஸ மாலு மின் அப்தின், நான் நகஸ மாலு அப்தின் மின் சதகா, இந்த அடியானுடைய செல்வமும் சதகா செய்வதனால் குறையாது. நான் சதகா செய்வதனால் குறையும் என்று நினைந்தீர்களா? ஒரு காலமும் குறையாது. அல்லாஹ் அதிகப்படுத்தியே தீருவான். நான் விரும்புகிறேன் முத்தசத்தியங்களில், சதகா கொடுத்த தர்மம் செய்தவர்களில் நானும் ஆகிவிட விரும்புகின்றேன் என்று சொல்லி சொல்லி அவர்களுக்கு கொடுத்த அந்த அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்பார்கள். وَمَا تُنْفِقُوا مِنْ خَيْرٍ يُوَفَّى إِلَيْكُمْ وَأَنْتُمْ لَا تُظْلَمُونَ. அல்லாஹ் சொல்கிறார், وَمَا تُنْفِقُوا مِنْ خَيْرٍ يُوَفَّى إِلَيْكُمْ, எந்தெந்த நல்ல விடயங்களை எல்லாம், என்னென்ன செல்வங்களை எல்லாம், துன்யாவில் என்னென்ன விடயங்களை எல்லாம் நீங்கள் செலவு செய்கின்றீர்களோ அனைத்தையும் உங்களுக்கு திருப்பி தரப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது அல்லாஹ்வின் வாக்குறுதி. அருமையானவர்களே, அதில் நீங்கள் எந்த விதமான அநியாயமும் செய்யப்பட மாட்டீர்கள். உலகத்திலும் அல்லாஹ்
அதனுடைய பரக்கத்தை செழிப்பை காட்டுவான். மறுமையுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா அதனுடைய செல்வத்தினுடைய அந்த சதகாவுடைய அந்த தர்மத்தினுடைய அந்த சதகா ஜாரியாவினுடைய அந்த மக்களுடைய பரக்கத்தை செழிப்பை உங்களுடைய மாலை மறுமை வாழ்க்கையில் உண்மை வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு காட்டுவான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே எங்களுக்கு அல்லாஹ் கண்டவற்றில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும், சதகா ஜாரியாக்களை உட்படுத்தி வைக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நிறைய அல்லாஹ்வுடைய செல்வங்களை செலவழித்திருக்கின்றார்கள், வக்ஃப் செய்திருக்கிறார்கள். இன்றைய சமுதாயம் யானைமானுடைய நாளை நாளுடைய வாழ்க்கைக்காக வேண்டி சேகரித்து வைத்திருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்றோம். முன்னேவர்கள் உண்மையான நாளை மறுமை நாளுடைய அந்த வாழ்க்கைகளுக்காக சேகரித்திருந்தார்கள். இன்றைய சமுதாயம் அதிகமாக நாளையுடைய இன்றை வாழ்வையின் நாளை நாளுடைய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி சேகரிக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களை, அல்லாஹ்வுக்காக வேண்டி வழங்குவோம். உலகத்திலும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை தருவார், நாளை மறுமையிலும் அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தை செல்வ செழிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். இமாம் லைஸ் ஒரு சாது ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு இந்த மண்ணுக்கு மாவடி பள்ளிக்கு அல்லாஹ் நிறைந்த செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார், நிறைந்த செல்வங்களை தந்திருக்கிறார். ராத்ரீக ரீதியான பல செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த ஊருக்கென்ற இந்த ஜும்மா பள்ளிவாசல் சுப்ஹானல்லாஹ், இது பெரிய செல்வம் அல்லாஹ்வுடைய. இந்த மதரசா இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்கும் பெரிய செல்வம் அல்லாஹ்வுடைய. இந்த மர்கஸ் பல ஊர் மக்களும் நல்லவர்களும் வந்து இருந்து தங்கி தொழுகை துஆ செய்து அழுதி இஸ்திக்பார் செய்யக்கூடிய மர்கஸ், இது அல்லாஹ்வுடைய பெரிய செல்வம் இந்த மண்ணுக்கு. அருமையானவர்களே, இந்த மதரசாவில் இருந்து எத்தனை மாணவர்கள், 150 கிட்டத்தட்ட மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கலாம் அது படித்து கொடுக்கப்படுகிறது, அது அமல் செய்யப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய செல்வம் இந்த ஊருக்கு கிடைத்திருக்கிறது. எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் குர்ஆன்கள் ஓதப்பட்டு இதுவரையில் இந்த பூமியில் இருந்து வானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இது கிடைத்திருக்கும் செல்வம் பெரிய செல்வம். இது அல்லாஹ் இந்த பூமியில் இருப்பவர்களை அல்லாஹ் விரும்பி, இந்த ஊர்வாசிகளை அல்லாஹ் நேசித்து இந்த ஊருக்கு கொடுத்திருக்கும் செல்வம் சகோதரர். அல்லாஹ் தஆலா என்னுடைய விடயங்களை நாங்கள் பொறுப்பெடுப்போம். நம்முடைய மர்கஸ் கட்டப்படுகின்றது, மதரசாவுடைய வேலை நடந்து கொண்டிருக்கின்றன, எம்முடைய பள்ளியுடைய வேலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, நாங்கள் அதனை பொறுப்பெடுப்போம். அதர் லைஸ் ஒரு சாது ரஹிமஹுல்லாஹ், இவர்களுக்கு அல்லாஹ் நிறைந்த காணிகளை கொடுத்திருந்தார், வயல் நிலங்களை கொடுத்திருந்தார். அவர்கள் வசியத் செய்தார்கள், ஒவ்வொரு நாளும் 1000 மாணவர்களும் ஏழைகளும், இல்மை கற்கும் மாணவர்களும் ஏழைகளும் என்னுடைய இந்த வயல் நிலத்திலிருந்து வந்த விளைச்சலில் தான் சாப்பிட வேண்டும் என்றார்கள். ஒவ்வொரு நாளும் 1000 மாணவர்கள், 1000 ஏழைகள் மாணவர்களும் சேர்ந்து 1000 பேர் அவர்களுடைய அந்த வயல் நிலத்திலிருந்து வந்த விளைச்சல் வந்த அதிலிருந்து தான் உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமையான சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பெரும் அல்லாஹ் தஆலா அவருக்கு தோட்டத்தை கொடுத்திருந்தான். அந்த தோட்டத்தில் 4இல் 1 பகுதியை இந்த மாணவர்களுக்காக, அல்லாஹ்வுடைய தீனை கற்கும் மாணவர்களுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்குள்ளே கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக, ஏழைகளுக்காக வேண்டி சதகாவாக தர்மமாக கொடுத்திருந்தார். அல்லாஹ் தந்த பூமியில் அல்லாஹ் எந்த லாபத்தை தருகிறானோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், இது அல்லாஹ்வின் பாதையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்றார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் பெரும் வியாபாரியாக இருந்தார், பெரும் தாஜராக இருந்தார். அவருடைய அந்த சதகாவுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருந்தது என்றால், ஒவ்வொரு வருடமும் எனக்கு கிடைக்கும் லாபத்தில் அரைவாசி அது முஜாஹிதீன்களுக்காக, ஏழைகளுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். அதனை செய்து காட்டினார். ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய வியாபாரத்தின் லாபத்தின் அரைவாசி அது நல்ல வழியில் செலவழிக்கப்பட வேண்டும், முஜாஹிதீன்களுக்காக, ஏழைகளுக்காக கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அருமையானவர்களே, இதுதான் சதகா ஜாரியாக்கள், இதுதான் வக்ஃபுகள். சுப்ஹானல்லாஹ், இன்று அன்னையிலும் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் மனம் உணர்ந்து வந்து இந்த பள்ளி வாயிலுக்கு ஒரு நிலத்தை வக்ஃப் செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய செல்வ நிலையில் இன்னும் அதிகரிப்பை ஏற்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, இந்த அமல் விடுபட்டு விடக் கூடாது. எங்களுடைய சமுதாயத்தில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும். நாளை அல்லாஹ்வை சந்திக்கும் வரையில் எமக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த அனைத்து செல்வங்களில் இருந்தும், அனைத்து சொத்தில் இருந்தும், அல்லாஹ் நினைக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல காரியங்களில் இருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுப்போம், செலவு செய்வோம், சதகா ஜாரியாக்களில் ஈடுபடுவோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியங்களில் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்வோம். அல்லாஹ் தஆலா தந்தத்தை இன்னும் அதிகரிப்பான். அதே போன்று மறுமையிலும் பெரும் ஈடேற்றத்திற்கு
அல்லாஹ் இதனை காரணியாக ஆக்கி வைத்து விடுவான். எனவே வல்ல நாயன் பேசியதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.